Hello friends, welcome to Love Queens. நம்ம இன்னைக்கு ஒரு சாரீல எப்படி நம்ம ஒரு டிசைன் பண்ணனும், அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் அப்படிங்கறதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சாரீல நம்ம எப்படி முன் பகுதியில எவ்வளவு அழகா நம்ம ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறதை நீங்க இந்த வீடியோல பாருங்க. இதுல எப்படி அப்படினா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோனை வந்து நம்ம ஒட்டிக்கணும். ஸ்டோனை ஒட்டி அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பால் செயினை அதை சுத்தி நம்ம ஒட்டணும். பால் செயினை ஒட்டிட்டு நம்ம ஒரு ஃப்ரண்ட் பகுதியில் தான் உங்களுக்கு saree எந்த மாதிரிலாம் நம்ம அழகாக்கலாம் அப்படிங்கறதை நான் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த ஸ்டோன் ஒட்டி பால் செயினை ஒட்றேன். இதுக்கு மேல உங்களுக்கு வந்து ஒரு பீட்ஸ் வர்க் மாதிரி அது ஆரி ஊசியில ஆரி நீடில்ல எப்படி நம்ம தைக்கணும் அப்படிங்கறதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்டோன் வந்து ஒட்டி முடிச்சிட்டு இப்போ உங்களுக்கு நான் அடுத்த பால் செயின் எப்படி இப்ப ஒட்டணும்ங்கறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் ஸ்டோன் வந்து இப்போ உங்களுக்கு ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இத சுத்தி நம்ம பால் செயின் நம்ம ஒட்ட போறோம். இப்போ பாருங்க இந்த ஸ்டோன் ஒட்டனே எவ்வளவு அழகா இருக்குங்கிறத பாருங்க. இது அழகான ஒரு plain saree எடுத்து நம்ம ஒரு இப்போ வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் எப்படி நம்ம டிசைன் கொடுக்கலாம் அப்படிங்கறதை நான் எடுத்துர்க்கேன். இப்போ பாருங்க இந்த ஸ்டோனை சுத்தி நான் பால் செயின் ஒட்றேன். saree இப்படியும் அழகாக்க முடியும் நம்மளால அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு ரொம்பலாம் மெட்டீரியல் தேவையில்லை. பாருங்க நான் செயின் ஒட்டி இருக்கேன். இதே போல எல்லா ஸ்டோன்லயும் இந்த மாதிரி பால் செயினை நம்ம ஒட்டி விட்டுறலாம். நல்லா க்ளூ காஞ்சிரணும். இதே மாதிரி நான் உங்களுக்கு எல்லா இதுலயும் நான் ஒட்டி விட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க நம்ம பால் செயின் ஒட்டியாச்சு. இப்போ வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்போ இதையும் இன்னும் அழகுபடுத்தணும் அப்படினா நாம இதுல சின்ன சின்ன பீட்ஸ் வர்க் ஆரி ஊசியால நான் இப்போ உங்களுக்கு தைச்சு காமிக்க போறேன். நம்ம பாருங்க இப்போ இதுல வந்து எக்ஸ்ட்ரா இப்போ எப்படி நம்ம அந்த பால் செயினை வச்சு நம்ம எப்படி தைக்கணும் அப்படிங்கறதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் அந்த பீட்ஸ் வந்து நம்ம பிட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அங்கங்க ஒரு பீட்ஸ் வச்சு நம்ம தைக்க போறோம். இந்த பீட்ஸை வச்சு நம்ம குத்தி நூலை எடுத்துட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் குத்துறது எப்படிங்கிறது. இந்த பீட்ஸை வச்சு உள்ள இருந்து நூலை குத்தி எடுத்துட்டு நூலை மாட்டி விட்டாலே போதும். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன். நான் ப்ளவுஸ்ல வந்து உங்களுக்கு இந்த பீட்ஸ் எப்படி வச்சு தைக்கணும் அப்படிங்கறதை நான் ப்ளவுஸ்ல உங்களுக்கு கொடுப்பேன் உங்களுக்கு நெக்ஸ்ட். நீங்க பாருங்க இந்த வீடியோவை. இப்போ இதுலயே உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நான் நினைக்கிறேன். தெரியலனா நெக்ஸ்ட் வீடியோல நீங்க பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ப்ளவுஸ்ல போடுறது. இப்போ இது ஃபுல்லா நான் முடிச்சிட்டு உங்களுக்கு எப்படிங்கறதை காமிக்கிறேன். இப்போ பாருங்க
அழகாக தைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து இதே மாதிரி நம்ம வீட்டில் plain saree இருந்தால் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி பண்ணி ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு இது இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது saree பாருங்கள். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டிச்சோட பார்க்குறேன் உங்களுக்கு.